அவ்வளவுதான். கல்யாணம் முடிந்து விட்டது. உடனேயே குதிரையில் அழைச்சிட்டு போறது மாப்பிள்ளைய. ஐயோ பாவம் அவர். எவ்வளவுதான் நீங்க செய்யுங்க திருமணத்துக்கு, யாராவது முழுமையா நல்லா நடந்துச்சுன்னு சொல்லுவாங்களா? பிரியாணியே போடுங்க, மட்டன் பிரியாணியே போடுங்க, யாராவது நல்லா நடந்து சொல்லுவாங்க? பிரியாணியில உப்பு இல்லைன்னு குறை சொல்லுவார் ஒரு ஆள், மசாலா இல்லைன்னு குறை சொல்லுவார். ஒரு குதிரை கதையை மட்டும் சொன்னா உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். இந்த மக்கள் எப்படி இந்த மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன செஞ்சாலும் என்ன ஆகும்னா, ஒரு ஆள் குதிரையை வாங்கினார், பையனை குதிரையை ஏற்றி அழைச்சிட்டு போனார். அப்ப மக்கள் பார்த்தாங்க, என்ன இவர் பையனை போய் மேலே, அந்த பையனை பார்த்து சொன்னாங்க, என்ன இந்த பையன் சின்ன பையனா இருக்கிறான், வாப்பவும் நடக்க விட்டு மேலே ஏறி வர்றானு சொல்லி. இதெல்லாம் கேள்விப்பட்டு சரி ஓகே நாளைக்கு வாப்பா நீங்க மேலே வாங்க, நான் கீழே வர்றேன் அப்படின்னா. அப்போ பார்த்தாங்க மக்கள், வாப்பா பார்த்து சொன்னாங்க, என்ன இந்த வாப்பா பையனை கீழே நடக்க விட்டு இவர் மேலே ஏறி வர்றாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தாங்க பாப்பாவையும் பையனையும் சேர்த்து குதிரையில் உட்கார வச்சாங்க. அப்ப மக்கள் சொன்னாங்க, பாவம் அந்த குதிரை ரெண்டு பேரையுமே சேர்த்து ஏத்திட்டு போறாங்களேன்னு சொல்லி. அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சரி இறங்கி போவோம், குதிரை சும்மாவாது வரட்டும்னாங்க. இப்போ குதிரையை பார்த்து சொன்னாங்க, இந்த ரெண்டு பேரையும் பார்த்து, இவையே இந்த குதிரையை வாங்கினா நடந்து போறதுக்கு அப்படின்னா. மக்கள் என்ன என்ன செஞ்சாலும் குறை சொல்லத்தான் செய்வாங்க. அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் இக்லாஸோடு சுப்ஹானல்லாஹ் என்று சொல், அல்லாஹ் திருப்திப்படுவார். ஆனால் மக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று குர்ஆன் சுன்னாவை மீறினால், கோடியை கொட்டினாலும் சரி மக்கள் திருப்திப்பட மாட்டார். யாரை திருப்திப்படுத்தணும்? அல்லாஹ்வே மக்களையா? அல்லாஹ்வே மக்களையா? அல்லாஹ்வே. அதற்கு பிறகு அந்த ஆணும் அந்த பெண்ணும் எப்போது விரும்புகிறார்களோ அப்போது சந்தித்துக் கொள்ளலாம். அதுக்கிடையில் நடக்கக்கூடிய இந்த கலாச்சார சீரழிவை பார்த்தீங்கன்னா, அரிசியில கையை விட்டு ரெண்டு பேரும் மோதிரத்தை தேர்றது, எல்லாரும் முன்னாடி அந்த கணவன் மனைவி நிப்பாட்டி வச்சு எல்லாரும் பார்க்கணும் கணவன் மனைவியை ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக போட்டோகிராஃபரை எல்லாம் அழைச்சிட்டு வந்து எல்லாருக்கும் அந்த மனைவியை காட்டுறது, இதெல்லாம் மார்க்க முஸ்லிம் குடும்பத்தில் நடக்கக்கூடாது. கேமராமேன் எல்லாம் உள்ள விட்டு அந்த மனைவியை பார்க்க விடலாமா? அந்த பெண்களை பார்க்க விடலாமா? எவ்வளவு மோசமான சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் இசை பாடல்கள், நடிகர்கள் அழைச்சிட்டு வந்து அவங்கள பாட விடுறது, ஆட விடுறது, எவ்வளவு மோசமான சமூகமாக முஸ்லிம் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. 3 நாள் ரிசப்ஷனே நடக்கும், 4வது நாள் தான் கல்யாணம் நடக்கும். இந்த மலேசியாலாம் போனீங்க வச்சுக்கோங்க, அல்லாஹ் எப்படா திருமணம் செய்வாங்கன்னு தோணும். அந்த மாதிரி கலாச்சார சீரழிவுகள் எல்லாம்